இங்க மீ நோட்புக் 14 ஹாரிசான் எடிஷன் வீடியோல கொஞ்சம் கேமிங் ஃபுட்டேஜை காமிச்சிருந்தோம். ஆனால் தனியாக ஒரு வீடியோவில் கேமிங்கை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இங்கே நாங்கள் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா MX350 கொஞ்சம் வீக்கான GPU தான். அதனால நீங்கள் பெரிய eSports டைட்டில் 1080pல மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டை நம்ம CSGOவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எங்கள் FPS நம்பர்ஸ்லாம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 60 FPS கிட்ட இருக்குது. மேக்ஸிமமாக 95 FPS வரைக்கும் போகுது. மினிமமாக 30 FPS கிட்ட வருது. சில இடங்களில் சடனாக FPS டிப் ஆகுது. ஸோ இங்கே விசிபிளான ஸ்க்ரீன் டேரிங் இஷ்யூ இருக்குது. செட்டிங்ஸை கூட லோ பண்ணி பார்த்தோம், அப்போவும் இந்த FPS டிப்ஸ் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு பாப்புலரான eSport டைட்டிலில் விளையாடலாம், ஃபோர்ட்நைட். இந்த கேமை நாங்கள் மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் 1080pல மீடியம் செட்டிங்ஸோட விளையாடணும். இங்கே CSGO அளவுக்கு மோசமாக இல்லை. எய்ம் ஒழுங்காக பண்ண முடிஞ்சது, கன்சிஸ்டன்சியும் நல்லா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ இந்த கேம் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. ஆவரேஜாக 47.2 FPS இருந்துச்சு. ஃப்ரேம் டிப்ஸை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. பேட்டில் ராயல் கேம்ஸ் ஆடும்போது இந்த கீஸ் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த கீபோர்ட் டைப்பிங்க்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கேமிங்க்கு இன்னும் கொஞ்சம் டாக்டைல் ஃபீட்பேக் கொடுத்துருக்கலாம். நம்பர் 3ல் புது கேம் ஒன்று இருக்குது, வேலரண்ட். இது ரைட் கேம்ஸோட காம்படிட்டிவ் ஷூட்டர். இந்த கேம் பிளே தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக இருந்துச்சு. செட்டிங்ஸ்னு பார்க்கையில் எல்லாமே டிஃபால்ட்டாக 1080pல செட் பண்ணியிருந்தோம். ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் 95க்கு மேலே இருந்துச்சு. இந்த கேமில் எந்த லேகும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எல்லா கேமுமே நாங்கள் லேப்டாப்பை பவரில் ப்ளக்இன் பண்ணி தான் ஆடணும். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைலை எனேபிள் பண்ணியிருந்தோம். அப்புறம் CPU மோடை டர்போவுக்கு செட் பண்ணியிருந்தோம். அடுத்து எல்லாரோட ஃபேவரட் PUBG. 1080pல இந்த கேமை ஒழுங்காக விளையாடவே முடியலை. ஸ்க்ரீன் சில செகண்டுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் இங்கே ரெசல்யூஷனை 1366x768க்கு லோவர் பண்ணோம். அப்புறம் டீட்டெயில்ஸ் லெவலில் லோக்கு செட் பண்ணியிருந்தோம். ரெசல்யூஷனை குறைச்ச உடனே இது ரொம்ப லேக் ஆகலை. HD செட்டிங்ஸில் 60 FPS வரைக்கும் ஆவரேஜாக வந்துச்சு. ஸோ ஓவராலாக கம்மி ரெசல்யூஷனில் ஆடும்போது இந்த மிஷினில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ AAA டைட்டில்ஸில் முதல்ல ஸ்டார் வார்ஸ் ஜெடை ஃபாலன் ஆர்டரை ஆடலாம். இனிஷியல் டெஸ்டிங்கில் இது நல்லா தான் இருந்துச்சு. ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் இங்கே 24 FPS வரைக்கும் வந்துச்சு. ஸோ கட் சீன்ஸ் அப்புறம் பிளாட்ஃபார்மிங் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது ஒரு செம கேம். ஸோ நல்ல லைட்டிங்கோட நிறைய சீன்ஸை எங்களால் 1080p மீடியம் டீட்டெயில் லெவல்ஸில் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த பெசில்ஸ் சின்னதாக இருந்ததுனால ஒரு இமர்சிவான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுத்துச்சு. இங்கே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீன் இல்லை. ஸோ ஸ்டாண்டர்டான 60 Hz தான். ஆனால் கலர்ஸ் பஞ்சியாக இருந்துச்சு, வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இது கண்டென்ட் கன்சப்ஷன், அதாவது கேமிங்காக இருக்கட்டும் இல்லை யூடியூப் வீடியோவை பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே செமையாக தான் இருந்துச்சு. சரி, கேம் பேக்கு திருப்பி வரலாம். கேமில் நிறைய எனிமீஸ் லைட் சேபரோடு வந்தால் இங்கே கொஞ்சம் சாப்பினஸ் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது. ஆனால் சில செட்டிங்கை கம்மி பண்ணால் இது நல்லா ஒர்க் ஆச்சு. எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. கடைசி கேம் GTA 5. PUBGயை ஃபுல் செட்டிங்கில் இது ரன் பண்ண முடியல. ஸோ GTA 5க்கு நாங்கள் ஸ்டார்டிங்கே 1366x768ல மீடியம் டு லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் இங்கே 56 FPS இருந்துச்சு. ஸோ 60 FPS விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் 1% லோஸ் 23 FPS தான் இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் கேம் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. GTA 5 ஆடும்போது டெம்பரேச்சர் இங்கே நல்லா இருந்துச்சு, 70 டிகிரி செல்சியஸை தாண்டலை. ஆனால் வேலரண்ட் அப்புறம் ஃபோர்ட்நைட்டில் CPU டெம்பரேச்சர் 90 வரைக்கும் போச்சு. GPUமே ரொம்ப சூடாச்சு. டர்போ மோட் எனேபிள் பண்ணாலுமே இங்கே ஃபேன்ஸ் ரொம்ப சவுண்ட் கொடுக்கல. பாம் ரெஸ்ட் பண்ணுற இடத்துல இங்கே கொஞ்சம் லேசாக சூடாச்சு. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக எக்ஸ்டர்னல் மவுஸில் தான் கேம் ஆட போகிறோம். ஸோ இது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துலேயுமே CPU மோட் டர்போவில் செட் பண்ணி எடுத்தது. ஹையான 25 வாட் TDP ரேஞ்ச் i7 10110ஓட எடுத்தது. ஸோ பவர் சோர்ஸை கனெக்ட் பண்ணாமல் பேட்டரியில் ஆடுனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் குறையும். ஆனால் இந்த லேப்டாப்பை நாங்கள் இன்னுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ டீட்டெயில்டான ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ண பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த லேப்டாப்பை நீங்கள் கேமிங்க்கு வாங்கலான்னு கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தின்னான லைட்டான லேப்டாப், அப்பப்போ கேஷுவலான கேம்ஸ் ஆடணும், பழைய டைட்டில்ஸ் GTA 5 மாதிரி கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக ஆடினா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீ நோட்புக் 14 ஹாரிசான் எடிஷன் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் இந்த GeForce MX350 ஒரு என்ட்ரி லெவல் டிஸ்க்ரீட் GPU.
ஸோ உங்களுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் பிரச்சனை இல்லைன்னா லேப்டாப் கொஞ்சம் பல்காக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா Ryzen 5 4500U இருக்கிற Acer Shift 3 கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 தமிழ். பாய்.